இந்தியாவோட எஜுகேஷனல் மேப்பையே மாத்தி எழுதிய ஒரு கிங்டம். இன்னைக்கு இது லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் யூனிவர்சிட்டி. ஆனா 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வெறும் 2 ரூம்ஸ்குள்ள ஆரம்பிச்ச ஒரு சின்ன பில்டிங் தான். எந்த சிட்டில இன்ஜினியரிங்னா என்னன்னு கூட தெரியாதோ அதே வெள்ளூர்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் காலேஜ கொண்டு வர முடியும்னு நம்பி 1000 தோல்விகள், அசிங்கங்கள், உன்னால முடியாதுன்னு சொன்ன கூட்டத்தெல்லாம் தாண்டி நிக்கிற ஜி விஸ்வநாதன்கிற ஒரு மனுஷனோட ரத்தமும் வேர்வையும் தான் இந்த விஐடி. வெறும் 2 ரூம்ஸ்ல இருந்து எப்படி குளோபல் எம்பையரா விஐடி மாறுச்சுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான திறமையுள்ள பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் விரல் விட்டு எண்ணக்கூடிய இன்ஜினியரிங் சீட்ஸ். இந்த கேப்பை உடைக்கதான் ஜி விஸ்வநாதன் சார் என்ன பண்றாரு, டைரக்டா அப்புறம் இந்த சிஎம் எம்ஜிஆர் முன்னாடி போய் நின்னு தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜஸ் அலோவ் பண்ணணும்னு கேக்குறாரு. பிகாஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னாலே அப்ப கவர்மெண்ட்ல ஃப்ரீ இல்ல சப்சிடைஸ் சிஸ்டம் மூலமா தான் படிக்கணும். அதனால திறமை இருந்தும் இன்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்பு கைவிட்டு போனவங்க பல பேரு. அந்த மீட்டிங்ல எம்ஜிஆர் ஒண்ணுதான் கேட்டாரு, நீங்க ஏன் ஒரு காலேஜ் ஆரம்பிக்க கூடாதுன்னு. அந்த ஒரே ஒரு லைன் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற செல்ஃப் பினான்சிங் சிஸ்டமோட பர்த்தே. அந்த மீட்டிங்ல நடந்தது வெறும் டிஸ்கஷன் மட்டும் இல்ல, அது நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்திய மாத்தி எழுதிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் சிஇஓஸ், பிசினஸ் மேன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ஃபீல்டுல பல டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் உருவாக்குனது இந்த செல்ஃப் பினான்சிங் சிஸ்டம் தான். 1984ல விஐடி ஸ்டார்ட் பண்ணப்போ வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிற பேர்ல பெரிய பில்டிங்ஸ் இல்லாம எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாம வெள்ளூர்ல எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜானு பல பேர் அசிங்கப்படுத்தினாங்க. ஜி விஸ்வநாதன் சார் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை வச்சுதான் காலேஜை நடத்துறாருன்னு ஒரு பேச்சு. ஆனா அவர் எடுத்த முடிவு பாலிடிக்ஸை விட்டு டோட்டலா வெளியே வந்து அவரோட மொத்த வாழ்க்கையும் எஜுகேஷனுக்காக கொடுத்தாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை பத்தி நான் பேச மாட்டேன், என் காலேஜோட சக்சஸ் தான் பேசணும். ஆனா ஒரு ப்ராப்ளம், அதுவரை விஐடி வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிற பேர்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் குள்ளதான் இருந்துச்சு. ஆனா குளோபல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு காலேஜ பில்ட் பண்ணணும்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பத்தாது. அவருக்கு தேவைப்பட்டது ஃப்ரீடம், அதுதான் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ். ஆனா அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. யூஜிசி ஒரு காலேஜுக்கு அந்த ஸ்டேட்டஸ கொடுக்கணும்னா திருப்பி திருப்பி செக் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுமே வச்சிருந்தாங்க. அதுதான் 15 இயர்ஸ் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ்ட் ரிசர்ச், அலைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிஃபைடு ஃபேக்கல்டி, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொன்னையும் கேம்பஸ்குள்ள உண்மையாக்கி காட்டினாரு. ஆனாலும் அப்படி இருந்தும் அப்ரூவல் வருமா வராதான்னு பல இரவுகள் தூக்கம் இல்லாம காத்திருந்தாரு. அண்ட் ஃபைனலி ஜூன் 2001 the victory is arrived. அப்ரூவல் வந்தாச்சு. வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற விஸ்வரூபம் எடுக்குது. இது வெறும் நேம் சேஞ்ச் கிடையாது. இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த மாடர்ன் டே விஐடியோட புது யுகம் அங்கதான் ஆரம்பிச்சது. ஸ்டேட்டஸ் கிடைச்சாச்சு, அடுத்து என்ன? ஜி விஸ்வநாதன் சார் ரெடி பண்ண அந்த குளோபல் ப்ளூ பிரிண்ட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த 4 கிங்டம்ஸ் விஐடி வெள்ளூர், the OG mothership. 370 ஏக்கர்ஸ்ல இந்த சர்க்குலர் பில்டிங்க பாக்குறதுக்குன்னே பல பேர் ஜாயின் பண்ணுவாங்க. விஐடி சென்னை, வண்டலூர், கீழம்பாக்கம் ரோட்ல இருக்கிற கிரீன் கேம்பஸ், சிட்டி வைப் பிளஸ் குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிக்கே இதுதான். விஐடி ஆந்திர பிரதேஷ், அமராவதியில இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்பாட். இங்க ஆக்டிவ் லேர்னிங் கிளாஸ் ரூம்ஸ்னு கொலாபரேட்டிவ் ஸ்டடிக்கு இவங்க தான் பெஞ்ச் மார்க். விஐடி போபால், கோடிங் அண்ட் ஏஐ ஹப். மத்திய பிரதேசோட ஹில்ஸ் வைப்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன். இது இந்தியாவோட முடியல, இப்ப மொரிஷியஸ்லயும் விஐடி ஒரு குளோபல் பிளேயரா மாறிட்டு இருக்காங்க. கர்நாடகாலையும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. கிங்டம் பார்த்துட்டோம், கேட்டுக்குள்ள நுழைஞ்சா லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் வாங்க. விஐடியோட இந்த மாடர்ன் கிங்டம் குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கிறது விஐடி வெள்ளூர். 370 ஏக்கர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் சிட்டியோட சோலே அந்த ஐகானிக் ஸ்கை பிரிட்ஜ் தான். உள்ள நுழைஞ்சா இந்தியாவா இல்ல ஃபாரினான்னு உங்களுக்கே டவுட் வந்துரும். அகாடமிக்ஸ்ல இருந்து ஹைடெக் லேப்ஸ் வர இங்க புக்ஸை விட மெஷின்ஸ் தான் அதிகமா பேசும். 7 ஃப்ளோர்ஸ்ல 24/7 லைப்ரரின்னு எதை சொல்லக்கூடாது, நாலேஜ் மாலுன்னு தான் சொல்லணும். எக்ஸாம் டைம்ல இங்க சீட்டு பிடிக்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட பிக்கஸ்ட் சேலஞ்சே. இந்தியாலேயே ஒரு ரயில்வே ட்ராக் மேல பிரிட்ஜ கட்டி கனெக்ட் ஆகிற கேம்பஸ்னா இதுதான். அடுத்து விஐடி சென்னை, 192 ஏக்கர்ஸ்ல சிட்டிக்குள்ள ஒரு கிரீன் ஜெயண்ட். ஓஎம்ஆர் டெக் பக்கத்திலேயே கிளாஸ் ஆர்கிடெக்சர்ல ஒரு கார்பரேட் வைப் எப்பவுமே இருக்கும். இங்க வெறும் கோடிங் மட்டும் இல்லாம லா அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜியுமே இருக்கு. ஒரு பக்கம் கோட் ட்ரையல்ஸ், இன்னொரு பக்கம் ரேம்ப் பாக்குன்னு இந்த மல்டி டிசிப்ளினரி கல்ச்சர் தான் சென்னையோட மாசே. விஐடில மொத்தமா 4 கேம்பஸஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்குமே ஒரு யூனிக்கான பிளேவர் இருக்கு. அதுதான் கோர்சஸ். எங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு குயிக்கா பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஐடி வெள்ளூர். பிடெக்ல சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜின்னு எல்லாமே இருக்கு. இதுல ஸ்பெஷலைசேஷன் போனா சிஎஸ்சிக்குள்ள ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு லிஸ்டே போகும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மேல படிக்கணும்னா எம்டெக்ல ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் அண்ட் ஐஓடின்னு இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்சஸ்மே இருக்கு. நான் இன்ஜினியரிங்ல அக்ரிகல்ச்சர்,
அண்ட் ஆர்கிடெக்சருக்குமே இங்க தான் மாசே. உங்களுக்கு டிசைன்ல இன்ட்ரெஸ்டா பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க தான் டாப் நாச்சு. சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல யூஜி கோர்சஸ்ல பிசிஏ, பிகாம் அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பேசிக் டிகிரியுமே இருக்கு. பிஜில எம்சிஏ அண்ட் எம்பிஏல இருக்க ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்மே இங்க ரொம்ப ஃபேமஸ். அதோட எம்எஸ்சில டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ரிசர்ச் சைட்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கோப்புமே இருக்கு. இங்க 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்மே இருக்கு. சோ 12th முடிச்சுட்டு டைரக்டா பிஜி டிகிரியோட வெளியே வரலாம். விஐடில இருக்க வெரைட்டியான கோர்சஸ் இப்பவே ஓவராலா டிஸ்ப்ளே பண்றேன். எது உங்க ட்ரீம் கோர்சஸ்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விஐடி சென்னை ஒரு கார்ப்பரேட் ஹப். இங்க இன்ஜினியரிங்கோட சேர்ந்து ஸ்டைல் அண்ட் லான்னு மாசா இருக்கும். பிடெக்ல சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக் மட்டும் இல்லாம ஃபியூச்சரை டார்கெட் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்சஸ்க்குமே இங்க ஸ்பெஷல் போக்கஸ் கொடுக்குறாங்க. யூனிக் ஸ்டஃபா இங்க தான் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் பிடெஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைன் கோர்சஸ் ரொம்பவே ஃபேமஸ். விஐடி ஸ்கூல் ஆஃப் லா இங்க தான் இருக்கு. பிஏஎல்எல்பி அண்ட் பிபிஎல்எல்பி இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு சென்னை தான் பெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அட்வான்ஸா படிக்க எம்டெக்ல ஏஐ, மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்சஸ்மே இருக்கு. அதோட ரிசர்ச் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எம்சிஏ, பிசிஏ அண்ட் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கூட இங்க இருக்கு. ஃபேஷன், லா, டெக்குன்னு விஐடி சென்னையோட ஓவரால் மெனு கார்டு இதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ விஐடி ஆந்திர பிரதேஷ்க்கு வரலாம். இங்க இனோவேஷன் தான் ஒரே கீவேர்டு. பிடெக்ல இங்க சிஎஸ்சி வெறும் கோடிங்கா மட்டும் இல்லாம பிளாக் செயின், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ, ரொபோட்டிக்ஸ்னு இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன டிமாண்டடா இருக்கோ அதை தான் டார்கெட்டே பண்றாங்க. பிபிஏ படிக்கணும்னா அதுல ஃபின்டெக் ஸ்பெஷலைசேஷனா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட பிசினஸ் அனலிட்டிக்ஸ்மே இங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்க ஹைலைட் அந்த 2+2 டியூவல் டிகிரி தான். 2 வருஷம் அமராவதி, 2 வருஷம் அமெரிக்கால இருக்க டாப் யூனிவர்சிட்டியில படிக்கலாம். குளோபல் எக்ஸ்போசர் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஜாக்பாட். இன்ஜினியரிங் தாண்டி பிஏஎல்எல்பி அண்ட் பிபிஎல்எல்பின்னு லா எம்பிரியுமே இங்க எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஏ பப்ளிக் கவர்னன்ஸ் அண்ட் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு யூனிக்கான கோர்சஸ்மே இங்க இருக்கு. பிஜி சைட்ல எம்டெக்ல பிஎல்எஸ்ஐ அண்ட் ஏஐ, எம்சிஏ அண்ட் எம்எஸ்சில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு ஹையர் ஸ்டடிஸ்க்கும் விஐடி ஆந்திர பிரதேஷ்ல குறைவே இல்ல. அதோட 5 இயர் டியூரேஷன்ல இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ்மே இங்க இருக்கு. சோ டைரக்டா மாஸ்டர் டிகிரியோட வெளியே வரலாம். ஓவரால் இவ்வளவு கோர்சஸ் விஐடி ஆந்திர பிரதேஷ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்க கோடிங் பவர் ஹவுஸ் விஐடி போபால். இங்க பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தவிர ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு செப்பரேட்டான கிரேஸ் இருக்கு. ராக்கெட் சயின்ஸ் அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜின்னு ஸ்பேஸ் பத்தி படிக்கணும்னா விஐடி போபால் தான் டாப் சாய்ஸ். இந்தியாலேயே கேமிங்க்குன்னு ஒரு செப்பரேட்டான இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்கிற சில காலேஜஸ்ல விஐடி போபால் ஒன்னு. கிராபிக்ஸ், அனிமேஷன், கேம் பிசிக்ஸ்னு வர்ச்சுவல் வேர்ல்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு இங்க பிராக்டிகலா சொல்லி கொடுக்குறாங்க. சிஎஸ்சில சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஆன்லைன் செக்யூரிட்டில கிங்கா வரணும்னா இதுதான் பெஸ்ட் ஸ்பாட்டே. விஐடி போபாலோட பெரிய யூஎஸ்பியே அவங்களோட கொலாபரேட்டிவ் ஆக்டிவ் லேர்னிங் கிளாஸ் ரூம்ஸ் தான். ஆல்சோ இங்க இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம பிபிஏல பிபிஏ இன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிபிஏ இன் எக்கனாமிக்ஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்க கோர்சஸ் தான் டார்கெட்டே பண்றாங்க. கிரியேட்டிவான ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களுக்காகவே இருக்கவே இருக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் கோர்சஸ். பிஜின்னு பார்த்தா எம்சிஏ, எம்எஸ்சி, பயோடெக்னாலஜி அண்ட் டேட்டா சயின்ஸ்னு ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போபால்ல செம ஸ்கோப். இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ்ல ஏஐ, மிஷின் லேர்னிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்குது. ஸ்பேஸ்ல இருந்து கேமிங் வர ஃபியூச்சர் டெக்னாலஜியோட கண்ட்ரோல் உங்க கையில வரணும்னா விஐடி போபாலோட கோர்சஸ் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றோம். இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்சஸ் பார்த்தாச்சு. இப்ப நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு பார்த்தலாம் வாங்க. விஐடியோட அந்த கோல்டன் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கு. அதுதான் விஐடி ட்ரிபிள் எக்ஸாம். அதாவது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி செக்லிஸ்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஏஜ் ஜூலை 1, 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். செகண்ட், 12th பிசிஎம் இல்ல பிசிபில ஏவரேஜா 60% ஆஃப் மார்க்ஸ் மேல கண்டிப்பா வேணும். இல்ல நீங்க எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸே போதும். தேர்ட், மேக்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயாலஜி மூலமா இன்ஜினியரிங் படிக்கிற ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற கேம்பஸ்னா அது விஐடி தான். நீங்களும் பயோடெக்னாலஜி அண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு மேக்ஸ் இல்லாம நீங்க எலிஜிபிள் தான். ஃபோர்த், ரெகுலர் ஃபுல் டைம் எஜுகேஷன்ல இங்கிலீஷ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். எலிஜிபிலிட்டி ஓகேவா? இப்போ இந்த இரும்பு கதவை திறக்கிற மாஸ்டர் கீயான அந்த எக்ஸாம் பேட்டர்னை பார்க்கலாமா? டோட்டலா 2 hours 30 minutes எக்ஸாம். 2 டைப்ஸ் இருக்கு. எம்பிசிஏ கோர் இன்ஜினியரிங் போக போறவங்களுக்கு மேக்ஸ் போக்கஸ், பிபிசிஏ பயோஸ்டீம் போக போறவங்களுக்கு பயாலஜி போக்கஸ். ரெண்டுலயுமே 125 கொஸ்டின்ஸ் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்னு காமனா இருக்கும். எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கிங் ஸ்கீம்னு பார்த்தோம்னா விஐடி ட்ரிபிள்ல நெகட்டிவ் மார்க்கிங் இந்த இயர்ல இருந்தா இருக்கு. கரெக்டா எழுதுனா உங்களுக்கு +4 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா தப்பா எழுதுனா -1 மார்க் போட்டுருவாங்க. அட்டன் பண்ணாம
இல்லாம வர கொஸ்டினுக்கு எந்த மார்க்ஸும் போகாது. அதனால உங்களோட மார்க்ஸ் உங்க கையில தான் இருக்கு, பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. விஐடில ஃபீஸ் பக்கம் வந்தா ஒரு யூனிக்கான சிஸ்டம் இருக்கு. அதுதான் கேட்டகரி சிஸ்டம். உங்க ரேங்க் மேல போக போக ஃபீஸுமே மேல போகும். ரேங்க் குறைய குறைய ஃபீஸுமே குறையும். குரூப் ஏ நீங்க நான் கம்ப்யூட்டர் கோர்சஸ் சொல்ற இந்த கோர்சஸ் எல்லாம் குரூப் ஏல வரும். அதுக்கு இந்த 5 கேட்டகரியில உங்க ரேங்க் பொறுத்து ஃபீஸ்ங்கிறது இருக்கும். குரூப் பி கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க இந்த கோர்சஸ் எல்லாம் இங்க ஃபீஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுல இந்த 5 கேட்டகரிக்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வரும். முக்கியமா வெள்ளூர்ல ஃபீஸ் அதிகம், போபால்ல கம்மின்லாம் நினைக்காதீங்க. எல்லா கேம்பஸ்லயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அகாடமிக் ஃபீஸை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா? ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸை தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க அதை பார்த்துருவோம். ரூம் டைப்ஸோட வெரைட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க தங்க போற ரூமோட ரேட் இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட், ஷேரிங் கேம். இங்க சிங்கிள் பெட்ல இருந்து 6 பெட் வரை ஷேர் பண்ணிக்கலாம். லாஜிக் சிம்பிள் தான், ஷேர் அதிகமானா ஃபீஸ் குறையும். செகண்ட், ஏசி ஃபேக்டர். இதுதான் உங்க பட்ஜெட்டை பெருசா மாத்தும். ஏசிக்கும் நான் ஏசிக்கும் ஒரு சாலிடான டிஃபரன்ஸ் இருக்கு. தேர்ட், ரெகுலர் வெர்சஸ் அபார்ட்மெண்ட். நார்மல் பிளாக்ஸ்ல காமனான வாஷ்ரூம்ஸ் இருக்கும். ஆனா அபார்ட்மெண்ட் டைப் பிளாக்ஸ்ல உங்க பிளாட்டுக்குள்ளேயே ஷேர்ட் வாஷ்ரூம்ஸ் இருக்கும். கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு பிரைவசி அண்ட் லக்ஸுரியா இருக்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஃபீஸ் அதிகமா பே பண்ணணும். ரூம் சாய்ஸை பொறுத்து வருஷத்துக்கு 60K இருந்து 1.5 lakh வரைக்கும் வரும். முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் எல்லாருக்கும் காமனான ஹாஸ்டலா தான் இருக்கும். செகண்ட் இயர்ல உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், மெஸ் ஃபீஸ். இங்க 3 சாய்ஸ் இருக்கு. நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், வெஜ் மெஸ். பியூர் வெஜ் லவர்ஸ்க்கு இயர்லி ஃபீஸ் கிட்டத்தட்ட 56,200 rupees. நான் வெஜ் மெஸ் வாரத்துல 6 days சிக்கன் அண்ட் எக் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். இயர்லி ஃபீஸ் கிட்டத்தட்ட 63,000. தேர்ட், ஸ்பெஷல் மெஸ். ஐ வாண்ட் வெரைட்டின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபீஸ் கிட்டத்தட்ட 72,300 rupees. விஐடி மெஸ் மெனுவை நீங்களே மாத்திக்கலாம் மெஸ் கமிட்டி கிட்ட சொல்லி. சோ சாப்பாடை பத்தி கவலையே இல்ல. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் மட்டும் விஐடி கேம்பஸஸ்ல 5,000 to 10,000 வேரி ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ எல்லாரோட அல்டிமேட் டார்கெட்டான விஐடி பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இங்க ஆஃபர்ஸ 3 மேஜர் கேட்டகரியில பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், சூப்பர் ட்ரீம் ஆஃபர். 10 lakhs to 1 crore. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் பிரீமியம் லீக் கம்பெனிஸ் இங்க தான் வருவாங்க. செகண்ட், ட்ரீம் ஆஃபர் 6 to 10 lakh. டிசிஎஸ், விப்ரோ மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் இங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. தேர்ட், ரெகுலர் ஆஃபர் 4 to 5 lakhs. இதுதான் மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி நெட். விஐடி பிளேஸ்மெண்ட்ல ஒரு மேஜிக் வேர்ட் இருக்கு, அதுதான் ஸ்லாட் 1. 7th செமஸ்டர்ல டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், காங்கனிசன் ஒரே நாள்ல 3,000 to 4,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் லெட்டரை அள்ளி தருவாங்க. இதனால பல பேருக்கு மல்டிபிள் ஆஃபர்ஸ் கிடைக்கும். நீங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த பிராண்டுக்குள்ள போக போறீங்கன்னு. ஒன்ஸ் நீங்க விஐடில ஜாயின் பண்ணிட்டா வேலையே இல்லாம வெளியே வர மாட்டீங்க. பிகாஸ் விஐடி 1 student 1 jobங்கிற பாலிசியை மெயின்டைன் பண்றாங்க. அதனாலதான் 90 to 95 பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜா வச்சிருக்காங்க. ஃபைனலி விஐடி பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க கையில. இந்த காலேஜ் செலக்ஷன், ரேங்க், ஃபீஸ்னு நிறைய பேர்கிட்ட பேச முடியாம கன்ஃபியூஷன்லாம் மனசுக்குள்ள வச்சு தவிச்சிட்டு இருப்பீங்க. உங்க கையில காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி உங்க ஃபியூச்சரை கைட் பண்ணதான் எங்க டீம் எப்பவுமே உங்களுக்காக இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃப்ரீ கெரியர் கவுன்சிலிங் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. நம்ம டீம் டைரக்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வெறும் ஃபார்ம் இல்ல, உங்க ஃபியூச்சருக்கான சப்போர்ட் சிஸ்டம். இப்படியே ஒவ்வொரு காலேஜும் இன் அண்ட் அவுட் புரிஞ்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்க மறக்காம நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க.